பெண்களுக்கு என்று பல திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். அந்த திட்டங்களிலே ஒன்றுதான் இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்களே அந்த திட்டம். குழுக்கள் ஆங்காங்கு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் 20 பெண்களுக்கு குறையாமல் இணைந்து அந்த குழுக்கள் ஒவ்வொரு ஊரிலும் நல்ல முறையிலே செயல்படுகின்ற காட்சியை நானே பல இடங்களுக்கு நேரில் சென்று கண்டு கழித்திருக்கின்றேன். ஏறத்தாழ 23,000 அல்லது 24,000 குழுக்கள் இன்றைக்கு தமிழகம் முழுதும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4-5 ஆண்டு காலத்தில் 2,000 அல்லது 3,000 குழுக்களாக இருந்த இந்த மகளிர் குழுக்கள் 23,000 24,000 குழுக்களாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இருக்கின்ற மொத்தம் மகளிர் ஏறத்தாழ 4 லட்சம் பேர் அதில் இன்றைக்கு மகளிர் அங்கத்தினர்களாக இருக்கின்றார்கள் என்பது மகளிர் முன்னேற்றத்திலே அவர்களுக்கே அக்கறை வந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. நானே 2 குழுக்களை திடீரென்று சென்று பார்த்தேன். வருவதை அறிவித்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரப்போகிறேன் என்றெல்லாம் எடுத்து சொல்லாமல் திடீரென்று சென்று அந்த குழுக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். அவர்களிடத்தில் பேசும் பொழுது எனக்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா என்கின்ற அளவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த அளவிற்கு பெண்கள் தங்களுக்குள்ளாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பெண்கள் ஒற்றுமையாக இருப்பது என்பது அதிசயம்தான். அந்த அதிசயத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டை என்னால் காண முடிகிறது. அந்த குழுக்களின் மூலமாக இந்த திட்டங்கள் நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களும் அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஜாதி சமயமற்ற சமுதாயத்தை காண, பொருளாதாரத்திலே தாழ்வற்ற சமுதாயத்தை காண, முற்போக்கான சமுதாயத்தை காண, மூட நம்பிக்கை ஒழிந்த சமுதாயத்தை காண அனைவரும் ஒன்று திரளுவோம்.